எல்லாருக்கும் வணக்கம். நிறைய டைம் என்ன டிசிஷன்ஸ் எடுக்கிறது அப்படின்றதுலேயே சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்கள் டிசிஷன்ஸை அஃபெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை நான் சொல்லவா? ஆப்ஷன்ஸ். ஆமாங்க, ஆப்ஷன்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க நம்ம டிசிஷன் டைம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும், கன்ஃபியூஷன்ஸும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். சும்மா இல்லைங்க, காலையில் எழுந்து நாளைக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கு என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு நீங்கள் கபோர்டு ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்கள் வார்ட்ரோபில் ஒரு 10, 30, 40 ட்ரெஸ் இருக்குன்னா என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக ஒரு ட்ரெஸ்ஸையும் நம்ம இவாலுவேட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்பில் இருக்கிற மற்ற டிசிஷன்ஸ்க்கான ஆப்ஷன்ஸும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சாய்ஸஸை குறைச்சிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்கள் டிசிஷன் மேக்கிங் பவரை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ என்ன பண்ணலாம்? வார்ட்ரோபில் இருக்கிற ட்ரெஸ் நீங்களே கிளாஸிஃபை பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் போகிறதுக்கு இந்த செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், கோவில் இல்லைனா வெளியில் எங்கேயாவது ஊருக்கு போகிறீங்க அந்த மாதிரி ட்ராவல் டைமில் வேற ஒரு ட்ரெஸ்ஸஸ், அதுவே வீட்டில் இருக்கும்போது போடுறதுக்கான ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ். ஸோ இந்த மாதிரி உங்கள் சாய்ஸஸை வந்து கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு அதில் உங்கள் டிசிஷன்ஸ் எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைமையும் எனர்ஜியும் சேவ் பண்ணும். ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது அகெயின் பிரெயினும் வந்து அதில் நிறைய எனர்ஜியை இன்வெஸ்ட் பண்ணுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயினும் வந்து ரொம்பவே லோட் ஆகி ரொம்பவே டயர்ட் ஆகிடுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஆப்ஷன்ஸை குறைச்சிக்கோங்க, உங்கள் டிசிஷன்ஸ் பெட்டராக இருக்கும். ஸோ நிறைய சாய்ஸஸ் இருந்தால் பெஸ்ட் ரிசல்ட் அப்படின்னு கிடையாது, சிம்பிளிசிட்டி தான் பவரே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன்.